வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம தமிழ் டிஜி பிரதர்ஸோட இன்ட்ரோ வீடியோ ஒன்று வந்து கேட்டிருந்தாங்க. தமிழ் கேமர்ஸ் யாருன்னு அவங்களுக்கு என்ன வீடியோனே தெரியாது, கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். ஒரு பாவத்தை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாரு பார்த்தீங்கன்னா. ஸோ என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், நம்ம இப்போ டிஜி பிரதர்ஸோட வீடியோ நம்ம போட்டப்போ வந்த நண்பர்கள் அனைவரும் வந்து ரொம்பவே வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தென் அப்புறமா வந்து நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தப்போ கேட்டிருந்தாங்க, நிறைய வீடியோஸ்னால் அவங்களோட இன்ட்ரோ வீடியோஸ் அண்ட் அவங்க பேசின நிறைய வீடியோக்கள் நிறைய சேனல்ஸில் இருக்குது. அதில் கொஞ்சம் எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வீடியோ வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு அமுச்சு வச்சுருந்தாப்புல, இந்த வீடியோ பண்ணுங்கள், இந்த இன்ட்ரோ வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு அமுச்சு வச்சுருந்தாப்புல. அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு vlog போட்டிருக்கோம், அந்த vlogகையும் மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக கிரிஞ்சாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஃபன்னோ கிரிஞ்சோ எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நன்றி ப்ரோஸ், இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு பார்க்கலாம். வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகமே வெளியே வரும். இவங்க ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் பல ரூபங்கள்ல சண்டை வந்திருக்கு. ஒரு நாள் என்ன, இந்த பிரேம் பையன் லைவுக்கு 15 நிமிஷம் இருக்கும்போது பிசிக்கு விண்டோஸ் அப்டேட் கொடுத்துட்டான். அதனால லைவ் கட்டு. இன்னொரு நாள் என்ன, விவேக் லைவுக்காக நடந்து வந்துட்டு இருக்கும்போது வயர் தடிக்கு கீழே விழுந்துட்டான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஆகல. ஆனால் அவன் விழும்போது வயர் தடிக்கு விழுந்ததுனால அந்த வயரோட பிளக் உடைச்சிருச்சு. அதனால லைவ் கட்டு. பிசி கிராஷ், மைக் ப்ராப்ளம்னு தினமும் டிசைனாக ப்ராப்ளம் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் சரி நிம்மதியாக லைவ் பண்ணலான்னு உக்காந்தா, என்னதான் இவங்களுக்குள்ள லைவ்னால சண்டை வந்தாலும் இவங்களால லைவ் பண்றது நிறுத்த முடியாது. ஏன்னா அதுதான் அவங்களோட பேஷனா இருந்தது. ஒரு நாள் இவங்க லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட்லாம் மினுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போன்னு பார்த்து இவங்க ஹாரர் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு? வேலைக்கு அனுப்பிச்சார் போறீங்க. எப்படி பிசி ஆஃப் ஆனுச்சு? விவேக் பிசி எப்படி ஆஃப் ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரேம் சைட்ல உட்காந்து பயந்துகிட்டு இருந்தான். பிரேம் பயப்படுறது விவேக்கு தெரிஞ்சது. அதனால ஏன் பம்பிட்டு இருக்க? இது நான் தாங்க யூபிஎஸ் ஆன் பண்ண மறந்துட்டேன். அட முக்கா. இப்ப பழைய சண்டையெல்லாம் சேர்ந்து இன்னும் பெருசா ஆகிருச்சு. நீ கூட தான் தடிக்குள்ள போது பிளக் உடைச்சே. ஆமா, நீ மட்டும் நீங்க அப்டேட் போட்டு லைவே கேன்சல் பண்ணிட்டியே. அன்னைக்கு ஒரு நாள் இவங்க நார்மலா லைவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து விசித்திரமா ஏதேதோ சத்தங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது. இவங்க அதை கண்டுக்காம லைவை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னது ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தம் அந்த வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்கு? இன்னைக்கு மட்டும் கேட்கல, அடிக்கடி அந்த வீட்டுல இருந்து ஏதோ கேட்டுதான் இருக்கு. லைவுக்கு சில செகண்ட்ஸ் முன்னாடி மறுபடியும் லைட்ஸ்லாம் ஃபிளிக்கர் ஆக ஸ்டார்ட் ஆகுது, சிஸ்டம் ஆஃப் ஆகுது. கண்டிப்பா இதுக்கு காரணம் பிரேமா தான் இருக்கும்னு விவேக் சந்தேகப்படுறாரு. ஆனா அந்த வாட்டி அது பிரேமோட தப்பு இல்லை. சத்தியமா நான் இல்லைங்க, லைவுக்கு முன்னாடி இன்வெர்டர் எல்லாம் செக் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சது ஈபியான வேலையா தான் இருக்கும். திடீர்னு பெரிய சத்தத்தோடையும் அவங்க முன்னாடி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. என்னது இது? அந்த போர்ட்டல்ல இருந்து இதுவரை அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள் அவங்க முன்னாடி தோணுது. விவேக்கும் பிரேமும் இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி இருக்கிற அந்த பொருள் அவங்க ரெண்டு பேரோட கவனத்தை ஈர்த்தது. பிரேம் ஒரு ஆர்வத்துல அந்த பொருள்ல இருந்த ரெட் பட்டன் அழுத்திடுறான். அதுல இருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் அவங்க ரெண்டு பேரையும் மயக்கடிக்க வச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேம் கொஞ்சம் கொஞ்சமா கண் முழிக்க ட்ரை பண்ணான். விவேக் அவனை எழுப்ப ட்ரை பண்ணான். அப்பாடா, உயிரோட தான் இருக்கான். கண் முழிச்ச பிரேமுக்கு அவனை வரவேற்க ஆச்சரியங்கள் காத்திருந்தது. என்ன எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. நல்லா போடுற மூக்கா, நம்ம தாண்டா சின்னதாகிட்டோம். நடந்துச்சுன்னு ரெண்டு பேரும் குழப்பத்துல இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி இருந்த மானிட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு உருவம் தெரிய ஆரம்பிச்சது. அந்த உருவம் பாக்குறதுக்கு முடி நரைச்சு வயசான ஒரு மகானை போல இருந்தது. கதை சொல்லும் குழந்தாய், ஒரு நிமிடம்.
இது பித்தனறை. ஓ சாரி. பித்தனறையோட ஒரு இளமையான மகானை போல இருந்தது. அந்த மகான் தன்னை டிவி சாமியார்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. பல பிரபஞ்சங்களையும் அண்டங்களையும் கடந்து உங்களுக்கு உதவுவதற்காக வந்துள்ளேன் அப்படின்னு சொன்னாரு. குழந்தைகளே, நான் தான் டிவி சாமியார். பல பால்வெளி அண்டங்களை கடந்து உங்களுக்கு உதவ வந்துள்ளேன். குழப்பத்துல டிவி சாமியாரை பார்த்துக்கிட்டு இருந்த விவேக்குக்கும் பிரேமுக்கும் இங்க என்ன நடந்ததுன்றத டிவி சாமியார் அவங்களுக்கு விளக்கமா சொன்னாரு. உங்களுக்கு முன்னாடி இருக்கும் இந்த கருவிதான் உங்களை சிறிதாக மாற்றியது. இந்த கருவி வைத்து நீங்கள் பெரிதாகவும் ஆக முடியும். ஆனால் அதற்கு ஒரு சில பாகங்களும் அதை செயல்படுத்த மின்கலமும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த டிவி சாமியார் மானிட்டர்ல இருந்து மறைச்சிட்டாரு. Brother to me introduction. Story backwards to understand. ஸோ வா நைஸ் ஒர்க். அதாவது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது இவங்க கேம் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல அப்படியே நம்மளே உள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு என்ன ஒரு இதுன்னா என்னதுன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன், இந்த மஞ்சுமல் வாய்ஸ் படம் பார்க்கும்போது நம்ம அந்த கேரளாவோட அந்த வைப்புக்கு போகும்போது நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்த வைப்புக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த இன்ட்ரோ வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் உள்ளே என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு கூடவே நம்மளும் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஜேர்னி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரோ டு மீ அப்படின்ற இந்த வீடியோ கேம்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல, இவரோட வீடியோ இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ பார்க்குறதுக்கு டைமில் நமக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்ததுனால பார்க்க முடியல. ஸோ நான் நிறைய இவங்களோட வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நமக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை நிறுத்திடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கூட வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.